வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வேப்பெண்ணெய் மஞ்சள் கரைசல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிஞ்சிலேயே அழுகி போகிற பிரச்சனை, காய்களில் வேரில் இருக்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை, அப்புறம் அசுவினி பூச்சி, எறும்பு தொந்தரவு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கரைசல் ரெடி பண்ணி தெளிக்க போகிறோம். இது முழுக்க முழுக்க இயற்கையான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்ய போகிறோம். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரேயரில் 2 லேயருக்கு கிளாத் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பெருங்காயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அளவுகள் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அளவுகள் இதுக்கு தேவையில்லை. இது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் அளவுகள் கொஞ்சம் கூடவோ குறைவோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெருங்காயத்தை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கலாம். ஜல்லடை விட இந்த மாதிரி 2 லேயர் 3 லேயர் துணி போட்டுக்கிட்டோன்னா சின்ன நுணுக்கு கூட போகாது, ரொம்ப நல்லா கிளியர் ஆகிடும். அடுத்ததாக வேப்பெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது 5 ml அளவுக்கு ஊற்றிக்கிறேன். நான் அளவுகள் தோராயமாக தான் ஊற்றுறேன். உங்களுக்கு அளவு தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். எனக்கு கரெக்டான அளவு தெரியும். இது கலக்கிற அளவுக்கு மட்டும் டிஷ்வாஷ் லிக்விட் ஊற்றிக்கிறேன். இல்லை காதி சோப்பு இருந்துச்சுன்னா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா கலங்குற அளவுக்கு கலக்கிக்கணும். இது வேப்பெண்ணெய் கலங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த லிக்விட் ஊற்றுறோம். மற்றபடி வேறு எதுவும் இதில் மருத்துவ குணம் கிடையாது. இந்த மாதிரி கலங்கின உடனே தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கற்பூர கரைசலில் நம்ம இதே மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி தான். இப்போ தண்ணியில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி மோர் பதத்துக்கு வந்துடும். வேப்பெண்ணையும் அப்படித்தான், கொஞ்சம் கூட போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக தெளிக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் மஞ்சள் தான் அதிகமாக சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள் ரொம்ப நல்லா எறும்பை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம சாதாரணமாக வேர்களில் எறும்பு நிறைய ஊறிட்டு இருந்துச்சு அப்படின்னா சுற்றியும் மஞ்சத்தூள் எடுத்து தூவி விட்டோம்னாலே எறும்பெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்ப்ரேயரில் சேர்த்துக்கிறேன். 3 லிக்விடும் சேர்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3 சேர்த்துனதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஃபில் அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கலவையை ஊற்றிட்டு 2வது தண்ணி ஊற்றணும். இது 5 லிட்டர் ஸ்ப்ரேயர். எங்கிட்ட 2 இருக்குது. ஒன்று 8 லிட்டரில், இன்னொன்று 5 லிட்டரில் வச்சுருக்கிறேன். இது 5 லிட்டர் ஸ்ப்ரேயர். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஊற்றிக்கிறேன். பாருங்கள், நான் காட்டுறேன். கரெக்டாக இந்த மேக்ஸிமம் ஃபில் அளவுக்கு தான் வரணும். மீதி இருக்கிற கேப்புக்கு நம்ம நல்லா ஏர் ஃபில் பண்ணோன்னா தான் நல்லா ஸ்ப்ரே ஆகும். இது வரைக்கும் தான் போடணும். 5 லிட்டர் தான் கெப்பாசிட்டினா 5 லிட்டர் தான் போடணும். அதுக்கு மேலே போடக்கூடாது. இந்த கேப் ஏர் ஃபில் பண்ணுறதுக்காக. லிட்டை டைட்டாக மூடிக்கலாம். மூடிட்டு நாசிலெலாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏர் ஃபில் பண்ணணும். நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். நாசிலெலாம் செக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். இதுவும் அளவு இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் ஃபில் பண்ணிடக்கூடாது. நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நாசில் வழியாக நல்லா லிக்விட் ஸ்ப்ரே ஆகலை அப்படின்னா தான் மறுபடியும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இது நெல்லிக்காய் மரம். இதில் பாருங்கள், கடி எறும்பு நிறைய இருக்குது. இது அசுவினி பூச்சிக்காக தான் நிறையா ஏறிட்டுருக்குது. புதுசாக பூ விட்டுருக்குது. அந்த பூவில் நிறைய அசுவினி பூச்சி வந்திருக்கு. நான் அங்கங்கே காட்டியிருப்பேன். அது பூ கலர்லேயே அசுவினி இருக்கிறதுனால நல்லா தெரியல, ஆனால் எறும்பு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஊறிட்டுருக்கு. இதில் ஃபங்கஸ் பிரச்சனையும் இருக்குது. கிளைகள் எல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த 2 பிரச்சனைக்காகவும் நான் இது இந்த லிக்விட் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம இயற்கையான முறையில் பயன்படுத்தும் போது 70% 75% தான் நமக்கு ரிசல்ட் இருக்கும். நம்ம கெமிக்கல் மருந்து போடும்போது உடனே கண்ட்ரோல் ஆகும். இது மெல்ல மெல்ல தான் கண்ட்ரோல் ஆகும். நான் 15 நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி 2 டைம் 3 டைம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன்.
இப்போ ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகிடுச்சு. உடனே க்யூர் ஆகணும் அப்படிங்கிறவங்க இயற்கையாக போகிறது முடியாத காரியம். அதனால் ஒரு 70% 75% ரிசல்ட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து தொடர்ந்து திரும்ப திரும்ப அடிக்க வேண்டியிருக்கும். பாருங்கள், நான் இதில் கையில் காட்டுறேன். மஞ்சளாக இருக்குது அஸ்வினி ஃபுல்லாக. நான் இது போட்டோடனே நல்லாவே குறைஞ்சிருச்சு. நான் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் எடுத்துருக்கிறேன். இந்த இலையெல்லாம் நல்லா ஈரமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்தளவுக்கு நல்லாவே நனையிற அளவுக்கு அடிச்சிடணும். ஒரு ஸ்ப்ரேயர் ஃபில் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 10 செடி வரைக்கும் நம்ம அடிச்சிடலாம். நான் கையில் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த அஸ்வினி எப்படி இருக்குதுன்ட்டு. மாவு மாதிரியே இருக்கும். அதில் எறும்பும் நிறைய ஊறிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு 3 டைம் அடித்த உடனே நல்லா கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இந்த இலையோட கலரெல்லாம் கூட நல்லா மாறி க்ரீனிஸாக ஆகிடுச்சு. 15 நாள் இடைவெளியில் 3 டைம் நான் ஸ்ப்ரே பண்ணேன். அடுத்தது இது வந்து பீர்க்கங்காய் செடி. இந்த மாதிரி மஞ்சளாகவும் இருக்குது. பிஞ்சு எல்லாமே பழுத்து அப்படியே சுருங்கிரும். உள்ளே வந்து பூச்சி இருக்கும், நம்ம பார்க்கும்போது தெரியாது, பழுப்பு நிறமாக மாறிடும். அந்த பிஞ்சை எடுத்துட்டு கையில் பார்த்தோன்னா அதில் உள்ள சின்னதாக புழு இருக்கும். இதுக்கும் இந்த லிக்விட் நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. இதுவும் நல்லா நனையிற அளவுக்கு நல்லா தெளிச்சிருக்கிறேன். இது ஃபுல்லாகவே வந்து நான் சாணி மண் தான் உரமாக போடுறேன். பாருங்கள், இது கிள்ளி காட்டுறேன் பாருங்கள். இதில் எப்படி உள்ளெல்லாம் புழு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வரும்போது போகும்போதெல்லாம் இந்த மாதிரி பழுத்தது எல்லாத்தையும் நான் கிள்ளி தூக்கி எறிஞ்சிருவேன். இது வந்து நல்லா இருக்குது. ஒரு சில பிஞ்சுகள் தான் காயாகும், மீதி எல்லாமே இந்த மாதிரி பழுத்து வேஸ்ட்டாக போயிடும். இதுக்கு நம்ம இந்த லிக்விட் ஸ்ப்ரே பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்தமாரி 2-3 செடி ஏறி இருக்குது. இப்போ தான் ஏறி பூ பிஞ்செல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பீர்க்கங்காய், சொரக்காய் செடி எல்லாமே இந்த மாதிரி பூ எடுக்கிற தருணங்களில் தான் அதிகமான பராமரிப்பு தேவைப்படும். பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு பழுத்திருக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிள்ளி விடுறது நல்லது. இலைகள்லையும் ஓட்ட ஓட்டையாக இருக்குது. நான் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் 2 தடவை பண்ணினதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். காய் வந்து நிறைய விட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து சொரக்காய் செடி. இதில் இப்போ தான் 1-2 பிஞ்சு விட்டுருக்கு. இதுலேயும் பிஞ்சு வந்து கருகிற பிரச்சனை இருக்குது. இதுவும் அதுவும் பக்கத்துலேயே இருக்குது. பீர்க்கங்காயும் சொரக்காயும் நான் பக்கமாகவே வச்சுருக்கேன். சம்மராக இருந்தாலுமே நல்ல க்ரோத் ஆகி நல்ல பந்தலை பிடிச்சி ஏறிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது செடி பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த பிஞ்சு அழுகிற பிரச்சனை இருக்கிறதுனால நான் இந்த லிக்விட் ட்ரை பண்ணியிருக்கேன். வெறும் நீம் ஆயில் மட்டுமே தெளிக்கலாம். ஆனால் இந்த எறும்பு இந்த மாதிரி பிஞ்சலுகள் பிரச்சனைக்கெல்லாம் மஞ்சள் சேர்த்து தெளிக்கும் போது நல்ல ரிசல்ட் இருக்குது. பெருங்காயம் வந்து பூ அதிகமாக பிடிக்கிறதுக்காக நம்ம ரெகுலராக போடுறது தான். இது வந்து நம்ம மாமரம். நான் ஏற்கனவே காட்டின கற்பூர கரைசலில் காட்டியிருப்பேன், பூ நல்லா எடுத்துருந்துச்சுன்ட்டு. அந்த மாமரத்தில் மறுபடியும் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு சில காய்களில் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. இதுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணேன். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு. நான் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இப்போ ரிசல்ட் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரே கரைசல் ரெடி பண்ணி தெளிச்சிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி கரைசல் ரெடி பண்ணி தெளித்து பாருங்கள். ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.